அனைவருக்கும் வணக்கம். இது ஒசூர் நிஃப்டி. இன்றைக்கி ஜனவரி 13ஆம் தேதி. மார்க்கெட் காலையில் கேப் டவுன் கொடுத்தாங்க. அப்படி கேப் டவுன் கொடுக்கும்போது ஓப்பனிங்லேயே நம்மளோட ரெண்டாவது செல்லிங் பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் ஓப்பன் ஆச்சு. நம்மளோட செல்லிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 23,374. அது பிரேக் ஆகி டார்கெட்டு கீழே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் 23,250 இந்த ரேஞ்சு பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கான்செப்ட் பிரகாரம் இந்த இடத்துல செல்லிங் சைடு ரெண்டாவது லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா பாட்டத்தில் இருந்துச்சு. அதனால் ஒரு ரெக்கவரிக்காக வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வரும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23,289 ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. இந்த இடத்துல புட்டு ஆப்ஷன் பை பண்ணோம் ஒரு 125 ரூபா ரவுண்டு அந்த நேரத்தில். ஆனால் மார்க்கெட்டு அங்கேருந்து இன்னொரு 30-40 பாயிண்ட் ஏறி ஒரு பேனிக்கே க்ரியேட் பண்ணிச்சு. இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் மார்க்கெட்டு செல்லிங்கில் இருந்ததுனால புட் ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணோம். நம்ம டார்கெட்டு 23,128. அதுக்காக வெயிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரணும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்து நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸ்லோ மூமெண்ட்டில் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக நம்ம டார்கெட்டு கம்ப்ளீட் ஆச்சு. இந்த இடத்துல 23,200 புட்டு 125 ரூபாய்க்கு பை பண்ணதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்துட்டு அங்கேருந்து 200 ப்ளஸ் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணும்போது நண்பர்களே இப்போ கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல 125 ரூபாயும் இந்த இடத்துல வரும்போது 180 ரூபாயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட செல்லிங் லெவலில் தான் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த புட்டை நம்ம லாஜிக் பிரகாரம் 125க்கு பை பண்ணி 180 எக்ஸிட் ஆகியிருந்தால் நமக்கு ஒரு 130 55 பாயிண்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 பாயிண்ட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 50 × 75 ஒரு 4,000 லாபம் வந்திருக்கும். ஒரு லாட்டு ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா. எனவே நண்பர்களே, நன்றி, வணக்கம். நம்ம லெவலை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.